ஒரு கோளத்தின் புறப்பரப்பு வந்து 144 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 144 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எனில் அதன் கன அளவு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சரில் வந்து பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கனால நம்ம பையோட வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கோளத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா வந்து என்னென்னா 4/r ஸ்கொயர். இதுதான் 144 5. இப்போது இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் 4r ஸ்கொயர் வந்து இருக்கும். ரிமைனிங் 4r ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 144. இப்போ r ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 டிவைட் பை 4 போட்டோன்னா ஒரு நாள் 4 முன்னாங்க 12 மிச்சம் ரிமைனிங் 24னா 6 24. இப்போ r ஸ்கொயர் அப்படிங்கிறது 36 அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து 6. ஆரோட வேல்யூ வந்து 6 6 6 36. அப்போ ஆரோட வேல்யூ வந்து 6. இப்போ 6 வந்து கிடச்சிருச்சு. இப்போ கோளத்தோட கன அளவு வந்து ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா கோளத்தோட கன அளவு ஃபார்முலா வந்து 4/3/r3. அப்போ 4/3 × 5 r3. ஆரோட வேல்யூ நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சோம். அதை 3 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ 1 3 3 2 3 6. இப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 5 × 2 × 6 × 6 6 6 36. 6 6 36. 36 × 8 வந்து 36 × 8 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 288 5 சென்டிமீட்டர் கியூபு. ஆன்சர் 288 5.